எல்லாருமே மாட்டுப்பொங்கல் கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து மாடெல்லாம் இல்லைங்க, ஆட்டுக்குட்டிங்க மட்டும்தான். நான் ஒரு தோட்டத்துக்கு மஞ்சள் போடுற வேலைக்கு போயிருப்பேங்க. மருந்தடிக்கிறது கூட இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன். அந்த பாட்டியோட கட்டுத்தரையில் தான் வந்து இன்றைக்கி மாட்டுப்பொங்கலுக்கு சாமி கும்பிட்டாங்க. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வரைக்குமே இவங்க வந்து ரொம்ப வருஷமாக மலையேறதை வச்சு உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எங்களோட ஏரியா சைடு பார்த்திங்கன்னா யாருமே டிராக்டர் விட்டே உழவு ஓட்ட மாட்டாங்க. இவங்களோட மலையேறது வச்சு மட்டும்தான் உழவு ஓட்டுவாங்க. அந்த கலப்பை எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணது தாங்க. பொங்கல் ஏன் வெள்ளையாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. கவர்மெண்ட் கொடுத்த அரிசி சர்க்கரை அதை வச்சே வந்து பொங்கல் பண்ணிட்டாங்க. அவங்களோட சேரீ கூட இந்த வருஷம் கவர்மெண்ட் கொடுத்த சேரீ தாங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு விதமாக வந்து நம்ம மாட்டுப்பொங்கல் கும்பிடுவாங்க. இவங்க வந்து இவங்களால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சூப்பராக வந்து மாட்டுப்பொங்கல் கும்பிட்டுருந்தாங்க. ஒரு மாடு மட்டும்தான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து நின்றுச்சுங்க. இன்னும் 2 மாடுங்களை வந்து நிற்க மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறமா ஆட்டோட கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அதோட குட்டிங்களுக்கு 2 பொட்டு வச்சு விட்டுட்டாங்க. நீங்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடிட்டீங்களா? உங்கள் வீட்டில் எந்த மாதிரி மாட்டுப்பொங்கல் கொண்டாடிருந்தீங்கன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாட்டுப்பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.